2 நாளைக்கு முன்னாடி சென்னையினுடைய உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. குறிப்பாக அதில என்ன முக்கியமான விஷயம்னு சொன்னா, ஏன் அந்த தீர்ப்பு பத்தி பேசும் பொருளாக மாறி இருக்குன்னா, இந்த தீர்ப்பு இந்து சமய அறநிலைத்துறை சம்பந்தமான ஒரு கோவில் சம்பந்தமான தீர்ப்பு. என்ன தீர்ப்புன்னு சொன்னா, சென்னையில இருக்கக்கூடிய 108 திவ்ய தேசங்கள்ல ஒன்றாக இருக்கக்கூடிய பார்த்தசாரதி கோவில், அருள்மிகு பார்த்தசாரதி பெருமாள் கோவில் சம்பந்தப்பட்ட கோவில். அந்த கோவிலினுடைய தீர்ப்பு சம்பந்தப்பட்டது. அது என்னன்னு சொன்னா, கடந்த 47 ஆண்டுகளாக அந்த கோவில்ல அறங்காவலர் குழுவே கிடையாது. அரசு அதிகாரி ஈஓ அவர் தான் தக்காரா இருக்கார். அவர் தான் அறங்காவலர் குழு தலைவர் என்ன செய்யணுமோ, அறங்காவலர் குழு என்ன செய்யணுமோ அந்த வேலை முழுக்க இந்த தக்காரை செஞ்சுட்டு இருக்காரு. அதாவது இந்த அரசு அதிகாரியை செஞ்சுட்டு இருக்காரு. இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரியை செஞ்சுட்டு இருக்காரு. பாருங்க, 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 1 மாசம் 2 மாசம் இல்ல, 47 ஆண்டுகளாக ஃபிட் பர்சனாக இருக்கக்கூடிய இந்த அறநிலைத்துறை ஈஓ செயலதிகாரியே, செயல் அலுவலரே அங்க இருக்கக்கூடிய கோவிலுடைய தக்காராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அவர் தான் எந்த நேரத்தில் சுவாமிக்கு குளிப்பாட்டணும், சுவாமியுடைய இது ஊர்வலம் எப்போ போகணும், சுவாமியினுடைய நடை எப்போ சாத்தணும், எல்லாத்தையும் முடிவு பண்ணக்கூடிய சர்வ அதிகாரம் பொருந்தியவராக கடந்த 47 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் முக்கியமான ஒரு திருக்கோவில், அந்த கோவிலுடைய அதிகாரியாக அவர் இருந்திருக்கார். நாம இதைத்தான் அடிக்கடி சொல்றோம். இந்து சமய அறநிலைத்துறை சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை விட்டுட்டு மற்ற எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகளுடைய வேலை கோவில் நிர்வாகத்துல மத ரீதியான விஷயங்கள்ல தலையிடுவது இல்லை அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரிச்ச நீதி அரசர்கள் மத ரீதியான விஷயங்கள்ல தலையிடறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? கோவிலுடைய நிர்வாகம், குறிப்பாக கோவிலுடைய சொத்துக்களை பாதுகாக்கிறது, இதுதானே உங்க வேலை. அதை விட்டுட்டு உள்ள கோவிலுக்குள்ள வந்து உட்கார்ந்துக்கிட்டு நாட்டாம பண்ணிட்டு இருக்காங்க 47 வருஷமா. நீங்க இதுல பாருங்க, 47 வருஷமா சட்டத்துக்கு புறம்பாக ஒரு அதிகாரிகள்ல பல அதிகாரிகள் சட்டத்திற்கு புறம்பாக அந்த கோவிலுடைய அதிகாரியாக, நிர்வாக அதிகாரியாக, தக்காராக, அறங்காவலர் குழுவினுடைய தலைவர்கள் எல்லாம், அறங்காவலர் குழுவெல்லாம் சேர்ந்து 10 பேர் 15 பேர் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலையை ஒரே ஆளு அவர் செஞ்சிருக்காரு. அவரு நேரடியா இந்து சமய மத ரீதியான விஷயங்கள்ல தலையிட்டு எது எப்படி நடக்கணுங்கிறத முடிவு பண்ணியிருக்காரு. இவ்வளோ நடந்திருக்குங்க. 47 வருஷமா எத்தனை கமிஷனர் வந்திருப்பாங்க, எத்தனை அறநிலைத்துறை அமைச்சர்கள் வந்திருப்பாங்க, எத்தனை இவர்களுக்கு மேலதிகாரிகள், ஜாயின்ட் கமிஷனர், அடிஷனல் கமிஷனர் எத்தனை பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. சட்டத்துக்கு புறம்பா, இந்து சமய அறநிலைத்துறையினுடைய சட்டத்துக்கு புறம்பாக நம்முடைய அதிகாரியை அங்க தக்காரா போட்டு வச்சிருக்கவன், அது தப்பு இல்லையா? சட்டத்துக்கு புறம்பான வேலையை நாமளே செய்யலாமான்னு இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் யாருமே கவலைப்படலை. இன்னைக்கு நீதிமன்றம் போன பிறகு நம்முடைய நீதி அரசர்கள் சொல்றாங்க, அவங்க சொன்ன பிறகுதான் இன்னைக்கு 6 மாசத்துக்குள்ள நாங்க அறங்காவலர் குழுவை நியமிக்கிறோம்னு கோர்ட்ல சொல்லியிருக்காங்க. நாங்க அதுக்கான ஆணையை வெளியிட்டு இருக்கின்றோம். நாங்க எல்லா மக்கள் யாராவது அறங்காவலர் குழுவா வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கோம். யாரெல்லாம் வராங்கன்னு எல்லாரையும் விசாரிச்சு எல்லாத்தையும் போடுறதுக்கு எங்களுக்கு 6 மாசம் டைம் வேணும்னு. பாருங்க, 47 வருஷமா செய்யாம இன்னைக்கு நீதிமன்றம் சொன்ன பிறகு 6 மாசம் எங்களுக்கு டைம் வேணும்னு சொல்றாங்க. ஒரு அறங்காவலர் குழு போடுறதுக்கு இவங்களுக்கு 6 மாசம் டைம் வேணுமா? அப்ப இவங்களுக்கு என்ன எதுன்னா, கோவில்ல அந்த பார்த்தசாரதி கோவில்ல கோவிலுடைய முதலாளி போல இவங்களே உட்கார்ந்துகிட்டு இத்தனை வருஷமா அந்த கோவில்ல ஏற்கனவே பல விஷயங்கள் நடந்திருக்கு. என்னன்னா, ஏற்கனவே ஒரு ஹெச்ஆர்என்சியினுடைய ஜாயின்ட் கமிஷனர் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ஒரு டிரைவர் இருக்கு. அவரோட டிரைவருக்கு கோவில்ல இருந்து சம்பளம் கொடுத்துட்டு இருந்தாங்க. கோவிலுடைய உண்டியல் காணிக்கை பணத்துல இருந்து ஹெச்ஆர்என்சி டிரைவருக்கு, அந்த ஜேசியினுடைய டிரைவருக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருந்தா கணக்கு எழுதி வச்சிருக்காங்கன்னு அது ஒரு பிரச்சனையாச்சு. அதே மாதிரி கோவில் பணத்தை எடுத்து வாகனங்களை, டொயோட்டா இன்னோவா போன்ற வாகனங்களை வாங்குறது அப்படியெல்லாம் சொல்லி பிரச்சனையாச்சு. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இந்த கோவில்ல இந்த அதிகாரிகள் தன்னிச்சையாக தானா எடுத்து செலவு பண்ணக்கூடிய ஒரு நிலை. இது வந்து எவ்வளவு முறைகேடுகள் நடந்திருக்கு, எத்தனை லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் முறைகேடு நடந்திருக்குன்னு தெரியல. அதனால இந்த 47 ஆண்டுகள்ல முழுமையாக விசாரணை நடத்தி எவ்வளவு வருமானம், எவ்வளவு செலவாயிருக்கு, யார் இது குற்றவாளி, எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையும் முழுமையா விசாரிக்கணும். இவரை
ஃபிட் பர்சனா போட்ட ஈஓ அந்த அதிகாரியை அவர் தான் தக்காருன்னு சொல்லி போட்ட அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுக்கணும். சட்டத்துக்கு புறம்பாக நடந்த அத்தனை பேரையும் நம்முடைய நீதிமன்றம் கூப்பிட்டு விசாரிச்சு அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கணும். இதுக்காக ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு அந்த டீம் இதை முழுமையா விசாரிக்கணுங்கிறது தான் நம்முடைய இந்து முன்னணியோட வேண்டுகோள். ஏற்கனவே இந்து முன்னணியினுடைய மாநில தலைவர் இது சம்பந்தமான ஒரு முழுமையாக, இந்த கோவில் மட்டுமில்லை, இது போல தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பல கோவில்கள், அத்தனை கோவில்கள் சம்பந்தமான ஒரு வெள்ளை அறிக்கை, நிதி சம்பந்தமான வெள்ளை அறிக்கை வெளியிடணும்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஆனா இதுவரைக்கும் இந்த அரசாங்கம் இதுவரை வாய் திறக்கல. உண்மையிலே எப்படி நீங்க ஆட்சியை பதவி ஏற்றிருக்கும் போது நிதி சம்பந்தமாக, அதாவது பொது நிதி சம்பந்தமாக, பட்ஜெட் நிதி சம்பந்தமாக ஒரு வெள்ளை அறிக்கை கொடுப்பேன்னு சொன்னீங்க. அதே மாதிரி இந்து சமய அறநிலைத்துறையினுடைய நிர்வாகத்தின் கீழே இருக்கக்கூடிய கோவில்கள்ல அதுல இருக்கக்கூடிய நிதி சம்பந்தமாகவும் அதுல இருந்த முறைகேடுகள் சம்பந்தமாகவும் முழுமையா விசாரிச்சு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கணுங்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நடக்கும்னு நம்புவோம். அப்படி இல்லைன்னு சொன்னா நடக்க வைப்பதற்கான முயற்சிகளை நாம தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம்.